குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 14/6/2024 நிர்மல் ட்ரா நம்பர் வந்து 384க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்குறோம். 13ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 994542 542 அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கான ரிசல்ட். இப்போ 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 13ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தேன் அப்படின்னா 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால 3 நாள் வந்து ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட கெஸ்ஸிங். அதனால இப்போ 12 முடிஞ்சு 13 அப்படிங்கிறதுனால என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிற ஃபஸ்ட் நாள் வந்து 2 சார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 574 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. பேலன்ஸ் நம்பர் வந்து 944 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 574 பேலன்ஸ் நம்பர் 238 அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 542 அப்படிங்கிற நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 542 அப்படிங்கிற நம்பர் வந்து நேற்று ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 542. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்பரை எகைன் அந்த நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா 542 அப்படிங்கிறது மாதிரி. அடுத்து ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 526. இதில் இருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதிலேருந்து 56 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம 56 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து 54 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 52 அப்படிங்கிற 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் வின்னிங் நம்பர் கிடைச்சிருக்கு 542. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் அப்படிங்கிறதுல 5 வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். எகைன் 5 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக பவர் நம்பர் சொல்ல 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 7 வந்துச்சுன்னா என்ன நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 2 அல்லது 4. 4 வந்ததுனால 7 அல்லது 2 அப்படிங்கிறது. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 5 4 2 அப்படிங்கிற நம்பர் ஃபுல் வின்னிங் நம்பர் கொடுத்துருக்க பாக்ஸில் இருந்தே கிடச்சிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சார்ட்டு அந்த நம்பரை பேஸ் பண்ணியே வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். 3 நாள் வந்து ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு நாள் பாஸ் ஆகிருக்கு. எகைன் அடுத்த நாளும் அந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கும். அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ 542 அப்படிங்கிற நம்பர் டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 574 அப்படிங்கிற 2 நாள் ரிசல்ட்டு இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு. 574ங்கிற நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 542 அப்படிங்கிற நம்பர் 2 நம்பர் வந்து இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கும் அதே பாக்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பரை பேஸ் பண்ணியே எடுக்கலாம். ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 384. அதே பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 8 அப்படிங்கிறது இருக்குது. 384 அப்படிங்கிறதுல 38 அப்படிங்கிறது அதே பாக்ஸில் இருக்குது. இப்போ அதே பாக்ஸில் இருந்து ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 387 அப்படின்னு எடுக்கலாம். 387 அப்படின்னு எடுக்கலாம். இல்லை 7ஓட பவர் நம்பர்ஸை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 384 அப்படிங்கிற ட்ரா நம்பர் அப்படியே இருக்குது. 384 ட்ரா நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இது 2 நம்பர் வந்திருக்கு, இன்றைக்கி 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 3 நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 38 இருக்குது. டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா 387 அப்படிங்கிறதும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 384 அப்படின்னு எடுக்கலாம். 387 அல்லது 384 எடுக்க சான்ஸ் இருக்குது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா.
இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 542 அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. 542ங்கிற பாக்ஸ் இருக்குது. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 029 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 029 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். இப்போ சிங்கிள் நம்பர் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது அதே பிளேஸில் வந்திருக்கு. இப்போ எகைன் 5 அதே பிளேஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு பிளேஸில் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 5 வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் 9 அல்லது 0 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 4 வந்துச்சுன்னா 7 அல்லது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 2 வந்துச்சுன்னா 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இது அதோட பவர் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. ட்ரா நம்பர் பாருங்கள். ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது. 387 அல்லது 384. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 029. இப்போ பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாள் அப்படியே பாஸ் ஆயிரும். ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நம்பரோட பேலன்ஸ் நம்பர் சேர்ந்து வரும். இப்போ ரிசல்ட் நம்பர் 542 அப்படின்னா ரிசல்ட் நம்பர்லேருந்து பேலன்ஸ் நம்பரில் 2 இருக்குது. இப்போ ரிசல்ட் நம்பர்லேருந்து 2 வந்து பேலன்ஸ் நம்பர்லேருந்து 2 வந்துச்சுன்னா 2 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு கீழே 2 அப்படிங்கிறது இருக்குது. 4 அப்படிங்கிறது இருக்குது. 5 அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ரிசல்ட் நம்பருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது. அதனால் 722 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். 722 227 அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 227 அல்லது 722. இப்போ பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. 5 வந்துச்சுன்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 9 வரும் அப்படின்னா 9 பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. 2 பாக்ஸையும் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது. 384. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 354 இருக்கு. இங்கே 342 அல்லது 364 அது மாதிரி 3 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ 34 அப்படிங்கிறது இருக்குது. 384. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 34 அப்படிங்கிறது இருக்குது. 34ஓட வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பரை சேர்ந்து வரும்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 34 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 34 அப்படிங்கிறது இருக்குது. 3ஓட 4 சேர்ந்துருக்கு. அதனால் 3 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3ஓட 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது இல்லாமல் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. இப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் நம்பர்ஸ், வந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 274 அப்படிங்கிற நம்பர் முன்னாடி வந்திருக்கு. 274 இந்த நம்பர் வந்திருக்கு. ஒரு நம்பர் விட்டு 542 வந்திருக்கு. அதனால் எகைன் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும். சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 9 வந்துச்சு அப்படின்னா 949 இருக்குது. 984 இருக்குது. 949 இருக்குது. 984 இருக்குது. 498 இருக்குது. ஏ போர்டில் 4 வரும் அப்படின்னா 498 இருக்குது. ஏ போர்டில் 9 வரும்னா 949 இருக்குது. 984 இருக்குது. டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 99 இருக்குது. அடுத்து ஏ போர்டில் 3 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது அந்த பாக்ஸ்லேருந்து 384 அப்படிங்கிறது. 384 ட்ரா நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா 384 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 344 சான்ஸ் இருக்குது. 344 434 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 434 344 பாக்ஸாக எடுத்தோம் அப்படின்னா 434 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 5 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. 0 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 0 வந்துச்சுன்னா 096, இதே வந்து 069,
068 இல்லை ஜீரோவுக்கு பதிலாக 5 வரும்னு நினச்சிங்கன்னா 569 569 அல்லது 659 56 இல்லை 659 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 542 எடுத்திருக்காங்க. 6 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 653 இருக்குது, 655 இருக்குது, 659 இருக்குது. இங்கேயும் 695 659 இருக்குது. இல்லை இந்த பாக்ஸை பேஸ் பண்ணியே வரும் அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் வரும்னு நினச்சிங்கன்னா 384 அல்லது 387 நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள், 783 இந்த பாக்ஸுக்குள்ள நம்பர்ஸ் பார்த்துங்க. 592 420. இப்போ 024 வரலாம், 029 வரலாம். இதுதான் பேலன்ஸ் நம்பர். 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 0 பேஸ் பண்ணி பாருங்கள். 06 இருக்குது, 09 இருக்குது, 06 09. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 06 02 இருக்குது. 0 வந்துச்சுன்னா 06 அல்லது 02 அல்லது 09. 0 வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். 100% நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர்ஸில் தான் இருக்குது. எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுக்கறது மட்டும்தான் என்னோட கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். அது கரெக்டாக இந்த சார்ட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கலாம். அது மாதிரி யார் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.